அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம நெல்லிக்காய் எண்ணெய் எப்படி வீட்டிலே செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம நெல்லிக்காய் எண்ணெய் தலைக்கு தடவுறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்றதையும் பார்க்கலாம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் செல்லா லைஃப் ஸ்டைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பிகாஸ் நிறைய சமையல் மற்றும் சமையல் குறிப்புகள், ஹெல்த் அண்ட் பியூட்டி டிப்ஸ் இதெல்லாம் அப்கமிங் வீடியோஸில் நாங்கள் போடுறோம். இப்போ வாங்க, நெல்லிக்காய் எண்ணெய் தடவுறதுனால நம்ம தலைக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்றத நம்ம வரிசையாக பார்க்கலாம். இதை நம்ம முடியோட வேரில் தடவும் போது முடியை உறுதிப்படுத்தி வலிமைப்படுத்தி அது இன்னும் வளரத்துக்கு உதவுது. இப்போ நிறைய யங்ஸ்டர்ஸ் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்க ஒரு ப்ராப்ளமாக இருக்கிறது என்னென்னா, முடி அதிகமாக கொட்டுது. இந்த முடி உதிர்வை நெல்லிக்காய் எண்ணெய் நம்ம தடுக்குது, முடி உதிர்வை தடுக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா, இப்போ பொடுகு, பேன் இதெல்லாம் வராமல் நெல்லிக்காய் எண்ணெய் தடுக்குது. இப்போ நம்ம நெல்லிக்காய் எண்ணெயை கண்டினியூஸாக 1 வீக் இல்லை 2 வீக்ஸ் அப்படின்னு தடவுறதுனால சடன் ரிசல்ட் கண்டிப்பாக வராது. பிகாஸ் இது 100% நேச்சுரலாக நம்ம வீட்டிலே செய்கிறது. அதனால் கண்டிப்பாக இது ஒரு 30 டேஸ், அதாவது ஒரு மாதம் எடுத்துக்கும். நீங்கள் ஒவ்வொரு மாதமாக உங்கள் ரிசல்ட்டை நீங்கள் பார்த்துட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த உங்களோட முடியோட க்ரோத் உங்களுக்கே நல்லா தெரியும். இப்போ வாங்க, நம்ம நெல்லிக்காய் எண்ணெய் எப்படி வீட்டிலே செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். நெல்லிக்காய்களை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெல்லிக்காய்களை இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. இது ஒரு 1/4 கிலோ நெல்லிக்காய். இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கூட தண்ணி விடவே இல்லை. தண்ணி விடாமல் நெல்லிக்காயிலே இந்த தண்ணி சாறு இருக்குங்கிறதால அப்படி நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். தேங்காய் எண்ணெய் ஒரு 1/2 லிட்டர் எடுத்துக்கலாம். இப்போ 1/2 லிட்டர் தேங்காய் எண்ணெய் நான் எடுத்துக்கிட்டேன். இது தேங்காய் வாங்கி வீட்லேயே ஆடி பியூராக வச்சுருக்க எண்ணெய். நீங்களும் இந்த மாதிரி ஏதாவது இது மாதிரி எண்ணெய் இருந்தாலும் பயன்படுத்திக்கலாம். இல்லை விவிடி கோல்டு இல்லை எந்த தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணீங்களோ அந்த தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கலாம். அந்தமாரி இந்த மாதிரி இன்னும் நல்ல பியூரான எண்ணெய் எடுத்துக்கிட்டோம்னாக்கா நல்ல ஒரு எஃபெக்டிவாக இருக்கும். எண்ணெய் இப்போ நல்லா காஞ்சி வந்திருக்கு. ரொம்ப காயறதுக்கு முன்னாடி லைட்டாக காஞ்சிருக்கும் போதே நம்ம அரைச்சி வச்ச இந்த விழுதை இது கூட சேர்த்துக்கலாம். பியூர் எண்ணெயாக இருந்தால் இப்படி தான் பொங்கி வரும், அப்புறம் சரியாக போயிடும். தேங்காய் எண்ணெய் மட்டும் இல்லை, நல்லெண்ணெய், மல்லாட்டெண்ணெய், எந்த எண்ணெயாக இருந்தாலும் பியூராக இருக்கும்போது இப்படி நம்ம செய்ய ஆரம்பிக்கும் போது உடனே பொங்கி வரும். இதை வச்சு நம்ம சுத்தமான எண்ணெயா இல்லையாங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். இந்த மாதிரி தலைக்கு தடவிக்கிற இந்த தைலம் தயாரிக்கும் போது நம்ம தயாரிக்கிற விதத்தில் தான் இருக்குது. சில பேர் இதே மாதிரி இருக்கும்போதே எடுத்து வடிகட்டிடுவாங்க. அந்த எண்ணெய் நாள் பட நல்லாவே இருக்காது. இது நல்லா காய்ச்சணும். அதில் இருக்க அந்த நெல்லிக்காயெல்லாம் நல்லா முருகலாகிற வரைக்கும் நம்ம அதிலே தான் வச்சுருக்கணும். நல்ல வாசமாக இருக்குது இப்போ எண்ணெய். இதே மாதிரி நல்லா சலசலப்பு இன்னும் கொஞ்சம் அடங்கி வரணும். நல்லா சலசலப்புலாம் நல்லா அடங்கிடுச்சு. இந்த மாதிரி சமயத்தில் நம்ம இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த நெல்லிக்காய் விழுது எந்த மாதிரி கலருக்கு வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி கலருக்கு வரணும். அந்த சலசலப்பும் நல்லா அடங்கிடுச்சு. இப்போ இதை நல்லா ஆற விட்டு வடிகட்டி எடுத்துக்கலாம். நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த நெல்லிக்காய் தைலம் ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். இது நம்ம முடிக்கு ரொம்ப நல்லது.
முடி கொட்டாமல் நல்லா கருகருன்னு வளர்ச்சி ஏற்படுத்தும். இன்னொன்று, உடல் சூடு அதிகமாக உள்ளவங்க இந்த எண்ணெயை நம்ம டெய்லி பயன்படுத்திக்கலாம். குளிர்ச்சி உடம்பு உள்ளவங்க வாரம் 2 நாள் இதை பயன்படுத்திக்கலாம். கண்டிப்பாக 1 மாதத்துலேயே நல்ல ஹேர் க்ரோத் வரும். ட்ரை பண்ணி பாருங்கள்.